ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக ஸ்டடியாக நிற்குது. கீழே ஃபாலோ ஆகல, ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னா, பிட்காயின் பார்த்திங்கன்னா பிட்வீன் $63,000 $64,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்படி பார்த்தா $62,000 மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, தவிர்த்து கீழே வரல. நல்லா பாசிட்டிவாக இருக்குது, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஆல்ட் காயின்ஸு, மெமி காயின்ஸ் எல்லாமே ஏறுது, பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பிட்காயின் இந்த வீக் ப்ரெடிக்ஷன் கணக்கு பிரகாரம் இந்த வீக்கில் இன்னைக்கிலிருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போக வேண்டியது $67,000 போகணும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் $69,000, $70,000. பட் இந்த வீக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப் டு $67,000 $69,000 வரைக்கும் ட்ரேட் ஆகும். கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யூஎஸில் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் இருக்குது, பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. அதால் கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் அப்படியே நிதானமாக இருக்குது, டைம் பாஸ் பண்ணுது. இது கொஞ்ச நாள் இருக்கும். நவம்பர் எலெக்ஷன்ஸ் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். பிட்காயின் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் பிடிக்கும். அக்டோபரில் நல்லா இருக்கும், மார்க்கெட் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுது, ஸ்லோவாக போயிட்டு இருக்குது, ஸ்டடியாக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, உங்களுக்கு அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணதை பற்றி கிளியராக சொல்லியிருக்கேன். அதால் வந்த அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதால ஜென்ரலாக அமெரிக்காவில் பப்ளிக் எல்லாமே அவங்களுக்கு கார் லோன்ஸு, ஹவுசிங் லோன்ஸு, கிரெடிட் கார்டு லோன்ஸு இதெல்லாமே இஎம்ஐஸ் வந்து ரேட்டு குறையும். பேமெண்ட் பண்ணுறது குறையிறதால அவங்கக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். அந்த காசு வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதால் இப்போ தங்கம் பார்த்திங்கன்னா பயங்கர இன்றைக்கி ரெக்கார்ட் ஹைக்கு போயிருக்கு தங்கம், பார்த்துக்கங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் கூட பயங்கரமாக ஏறுது. ஏதாவது ஷேர்ஸ் வாங்கணுன்னா கூட வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, கண்டிப்பாக மேலே போகும், பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம எத்தீரியம் பார்த்திங்கன்னா $2,650 கிட்ட ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம இந்தியன் மணியில் 2,31,000 வந்திருக்கு. நான் தினமும் எல்லா வீடியோவிலும் சொல்லுவேன், எத்தீரியம் வாங்குங்கன்னு. கண்டிப்பாக இந்த வீக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அபவ் $3,000 மேலே போகும். $3,000 மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் மணியில் 2,60,000 மேலேயே போகும். கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிட்காயின் கொஞ்சம் மேலே ஏறிச்சுன்னா எத்தீரியம் கூட ஏறிடும். எத்தீரியம் ஏறிச்சுன்னா எல்லா காயின்ஸும் ஏறும். எத்தீரியம் பிளாட்ஃபார்மில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் ஏறும், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சொலானா காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. சொலானா வந்து 150 இருக்குது, கண்டிப்பாக ஏறும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா பர்ன் ரேட் நல்லா இருக்குது. ஷிபா இனு காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1,250 இருக்குது தற்சமயம். நேற்று 1,320 வரைக்கும் போச்சு ஆகி, திருப்பி கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இந்த வாரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1,500 1,500 சீரியல் கிட்ட வரணும். மேலே போனால் இன்னும் 1,600 சீரியல் வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிட்காயின் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷிபா காயின் கூட நல்லா போகும். ஏன்னா ஷிபா காயின் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஓன்லி திங் மார்க்கெட் டல்லாக இருக்கிறதால ஷிபா காயின் கூட கொஞ்சம் டவுனில் இருக்குது. மார்க்கெட் சூடு பிடிச்சிச்சுன்னா கிடுன்னு ஏறும், கண்டிப்பாக நல்லா ஏறும். ஓகே, அதால் ஷிபா காயின் பார்த்துக்கோங்க. ஷிபா காயின் அப்புறம் டாஜ் காயின் கூட பார்த்துக்கோங்க. அது கூட ஏற ஆரம்பிச்சுன்னா கிடுன்னு ஏறும். இப்போது நமக்கு சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். எத்தீரியம் அப்புறம்
விசெயினில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. விசெயின் காயினை பற்றி ஒரு நல்ல செய்தி இருக்குது. யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. கூகுளெலாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வாங்கிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நியூஸ் இருக்குது. இப்போ நான் அது படித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது விசெயினில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, exciting news, VeChain just secured a new patent for innovative methods in managing user identity authentication data. Another key forward, அது வந்து blockchain டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க விசெயின் கம்பெனிக்காரங்க. அதால் அந்த காயின் ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் லோவில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுவும் பார்த்துக்கோங்க, நீங்களும் செக் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம எத்தீரியமில் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, பாருங்கள். படித்து காட்டுறேன் பாருங்கள். அக்கார்டிங் டு லுகான் செயின், த இன்வெஸ்டர் பர்ச்சேஸ்டு 96,639 Ethereum from the Coinbase crypto exchange between September 3rd and 4th, 2022, when Ether was trading at approximately $1,567. As a result, the investor acquired $151.42 million worth of Ethereum tokens. பாருங்க, அவர் லக்கு எப்படி இருக்கு. 2 years பேக் 2022 அப்போ லோ போனப்போ வாங்கி வச்சுட்டான். எத்தீரியம் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். நல்ல இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வசீரெக்ஸில் என்னன்னா மானிட்டோரியம் இருக்குது. நாளைக்கு சிங்கப்பூரில் 24ஆம் தேதி கோர்ட் கேஸ் இருக்குது. அதில் என்ன வரப்போகுது என்னன்னு தெரியல. அதில் ஒரு சைவர்ஸ் என ஒரு கம்பெனி வைஸ் பிரசிடென்ட்டு இவருக்கு நிஷல் செட்டிக்கு ஒரு அறிக்கை விட்டாரு. அது என்னன்னு படிச்சு காட்டுறேன் பாருங்க. I alerted Nischal of WazirX hack. He did not believe first. Cybers VP. WazirX could have prevented the rupees 2,000 crore hack if they had deployed real-time monitoring of their wallets, claims. Cybers VP Michael Pearl. அவர் வந்து ஆல்ரெடி ஹிண்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் வேலட்ஸ் வந்து சரியாக மானிட்டர் பண்ணுறதில்ல, ஹேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பேட்லுக்கு அவர் அது சீரியஸாக எடுத்துக்கிறார் நிச்சல் செட்டி. எது இருந்தாலும் இப்போ பைனான்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் வசீரெக்ஸ்க்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் மட்டும் பண்ண மாட்டோம், நாங்கள் ஓனர்ஸ் கிடையாது அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஆளுக்காள் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலையில் நம்ம பணம்லாம் அதில் மாட்டிக்கிச்சு, பார்க்கணும் எப்படி பண்ண போகிறாங்கன்னு. கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம பணம் கைக்கு வராது. காயின்ஸோ பணமோ என்ன கொடுக்குறானோ எல்லாமே ஒரு வருஷம் அப்புறம்தான் தெரியும் என்ன வரும் என்ன கொடுப்பான்னு பார்க்கணும். அடுத்தது எக்ஸ்சேஞ்ச். யாருக்காவது எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது, டிபாசிட் வித்ட்ராயல் நல்லா இருக்குது. நான் வந்து அந்த லிங்க் CoinDCX எக்ஸ்சேஞ்ச் லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், என் வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி லிங்க் அனுப்ப சொன்னோம், லிங்க் அனுப்புகிறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட பண்ணிக்கலாம், பார்த்து பண்ணிக்கோங்க. அருமையாக இருக்குது. இதெல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷனு. இப்போது நம்ம சில இம்பார்ட்டண்ட் காயின்ஸை பார்த்துக்கிறோம். விசெயின் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விசெயின் பார்த்துக்கோங்க. ஆக்ரம் அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்பிட்ரம் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் டாஜ் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. எத்தீரியம் பார்த்துக்கோங்க. எத்தீரியம் 2,30,000 ஆனால் கூட கண்டிப்பாக பை பண்ணலாம். இங்கேருந்து நல்லா ஏறும். இந்த வீக்லேயே $3,000 தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக 2,60,000 கிட்ட போகும். அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் சொலானா தற்சமயம் 12,800 ரூபாய் கிட்ட இருக்குது, கண்டிப்பாக ஏறும். கொஞ்சம் டிப்ஸ் வந்தப்போ பார்த்துக்கோங்க, பை பண்ணிக்கோங்க.
ஓவரால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதால ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும். யாராவது வாங்கி வைக்கிறது இருந்தால் கூட வாங்கி வச்சுக்கோங்க காயின்ஸு. எல்லா காயின்ஸுமே நல்லா ஏறும். ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறும். 2025 மார்க்கெட் நல்லா இருக்கும். ஒரு 1 இயர் புல் ரன் இருக்கும், நல்லா புல் ரன் இருக்கும். பார்த்துக்கோங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, பணம் சம்பாதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.